அரசியல் அதிகாரம் அமைப்பின் சார்பாக இந்த கூட்டத்திற்கு வரவேற்றுக்கிறேன். தோழர் சீதாராம் யெச்சூரியை பற்றி தோழர்கள் நிறைய எனக்கு பின்னால் வரக்கூடிய தோழர்கள் பேசுவார்கள். இன்றைய நேரத்தில் நாம் ஒரு தோழரை குறித்து எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு முன்னுதாரணமிக்க தோழர் தான் தோழர் சீதாராம் யெச்சூரி. வழக்கமாக போராட்டம்லாம் வேணாம்பா, நமக்கு வேலை இருக்குது, வேறு ஏதாவது ஒரு இது இருக்குது, நம் சொந்த வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம், போராடினா எதாவது கிடைக்குமா, போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், இப்படியெல்லாம் கருத்துக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தன் வாழ்நாள் முழுவதும் போராடி அதற்காக கற்பதற்காக போராடி வாழ்ந்த ஒரு தோழருடைய நினைவை நம்ம இன்னைக்கு சுமந்துட்டு இருக்கோம். சீதாராம் யெச்சூரிங்கிறவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் ஜெயிலில் படித்தார், போராடினார் என்பதெல்லாம் விடவும் அவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்க போகிறோம். இப்போ நம் குழந்தைகளுக்கு நிறைய பெரியவங்க இருக்கும், நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்குது, இவங்களுக்கு நாம் எதிர்கால சமூகத்திற்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். தோழருடைய வாழ்க்கையில அவரு வறுமையை சந்திச்சிருக்க மாட்டாரா? அவரு தன்னுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி போராட்டத்துக்கு போறது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்க மாட்டாரா? நிச்சயமாக சந்திச்சிருப்பார். அப்ப அதையெல்லாம் கடந்துதான் அவர் ஒரு தோழராக, ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இன்னைக்கு இந்தியா முழுவதும் போற்றத்தக்க ஒரு தலைவராக இருக்காரு. அப்ப அந்த தோழர்கிட்ட நாம் கத்துக்க வேண்டிய விஷயம் என்பது, நம் சொந்த வாழ்க்கையில் போராட்டம் என்பது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. பொதுவாகவே சோப்பு குடினா போராட்டம் பண்ணுவாங்கப்பா, ஜெயிலுக்கு போகணும், கேஸு, இதெல்லாம் சந்திக்காத ஒரு வெற்றி என்பது உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அப்படி வாழ்ந்த நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரண சக்தியாக வாழ்ந்த ஒரு தோழர் தான் தோழர் சீதாராம் யெச்சூரி. அதுவும் இந்த காலகட்டம் என்பது ஒரு பாசிசம் அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையில டெய்லி ஒவ்வொரு நாளும் நடைமுறையில் ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு பாசிசம் பத்தி பேசணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சூழல். அரசாங்கத்துடைய எல்லா துறைகளும் பாசிசத்தால் நிரம்பி வெளியுது. ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னால் பேசின ஒரு வழக்கறிஞர் பேசினார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாரு. இதெல்லாம் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவில்? ஒரு நீதிபதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுங்கிறதே முதல்ல ஒரு கோமாளித்தனமான நிகழ்வு. அதில் இந்திய நாட்டுடைய பிரதமர் போய் கலந்துக்கிறாரு, ரகசியமாக கலந்துக்கிறாங்க. அது பத்திரிகைகள் எடுத்து செய்தி போட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆகுது. ஆக நம் நாடு என்பது மிகப்பெரிய ஒரு அபாய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தோழரை நம்ம இழந்து நிற்கிறோம். அப்போ நாம் தோழரின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வது, தோழரின் வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்வது, நாம் தோழரின் வாழ்க்கையிலிருந்து பின்பற்றத்தக்கது எதுவென்றால் பாசிசமானாலும், ஏன்னா தோழருடைய வரலாறுங்கிறது அவருடைய முக்கியமான பங்களிப்பு என்பது இந்திரா காந்தி பாசிசத்தை எதிர்த்து போராடிய அந்த காலகட்டம், அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் மிக முக்கியமான தோழருடைய பங்களிப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தோழர் காலகட்டத்தில் இன்னைக்கு இந்துத்துவ மதவெறி கார்பரேட் பாசிசத்துக்கு எதிராக போராட வேண்டிய நேரத்தில் தோழர் இழந்திருக்கிறோம். அப்போ நாம் இந்த நேரத்தில் தோழருடைய பண்பாக அவருடைய இரங்கலை உண்மையாக நாம் நெஞ்சில் சுமப்பது என்பது அவர் விட்டு சென்ற பணியை தொடர்வது. பாசிசம் இன்னும் முழுமையாக சமூகத்தில் இருந்தும் அரசியல் அரங்கில் இருந்தும் தேர்தல் அரங்கில் இருந்தும் முழுமையாக வெட்டி எரியும் வரையிலும் நாம் தொடர்ச்சியாக போராடுவதுதான் அவருக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும். அப்படி போராடுவோம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எனது அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக இரத்த தான நண்பர்கள்